நாட்டின் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவை உரிமை கட்சியின் தலைவர் டாக்டர் ப ராமசாமி அண்மையில் சந்தித்தார். கோலாலம்பூரில் உள்ள மகாதீரின் அலுவலகத்தில் கட்சியின் பொறுப்பாளர்களான டேவிட் மார்ஷல், சதீஷ் முனியாண்டி ஆகியோருடன் சந்தித்ததாக அவர் சொன்னார். பெஜுவாங் கட்சியுடன் தொடர்புடைய வழக்கறிஞர் ரஃபீக் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி தந்தார். நாட்டின் நடப்பு நிலவரங்கள், மலேசிய இந்தியர்களின் நிலை உள்ளிட்ட நிலவரங்கள் குறித்து தங்களின் கலந்துரையாடல் அமைந்திருந்ததாக அவர் சொன்னார். பல அழுத்தமான பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டன. தெற்கு தாய்லாந்தில் தாய் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்கள், பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கீழ் மலேசிய அரசாங்கத்தின் நடுநிலை பேச்சுவார்த்தைகள் பதில்களும், அங்குள்ள முஸ்லிம்களின் அதிருப்திகள் குறித்தும் பேசப்பட்டது. அதே வேளையில் இப்போது மலேசியர்களை பாதிக்கும் பரந்த சமூக, பொருளாதார, அரசியல் பிரச்சினைகள் ஆகியவை இதில் முக்கிய இடம் பிடித்திருந்தது. நடப்பு அரசாங்கத்தின் மீது இந்தியர்கள் கொண்டுள்ள அதிருப்திகள் குறித்தும், மலேசிய அரசியலின் இந்தியர்களின் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளையும் நாங்கள் ஆராய்ந்தோம். நாட்டின் மேம்பாட்டிற்கும் இந்தியர்களின் வளர்ச்சிக்கும் ஏற்புடைய தரப்புடன் ஒத்துழைக்க உரிமை கட்சி தயாராக இருப்பதை தாங்கள் வலியுறுத்தியதாக ராமசாமி தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.